கும்பகர்ணன் ரொம்ப சாதாரண தர்மத்துல இருக்கான். அவன் தர்மத்துல இருக்கானாங்கிறதே ஒரு கேள்வி. அது அப்புறம் ஒரு கால சாமானிய தர்மத்துல இருக்கான்னு வச்சுப்போமே, எந்த சந்தர்ப்பத்திலையும் நான் எங்க அண்ணாவை விடமாட்டேன் அப்படின்னு இருக்கான் கும்பகர்ணன். ஆனா அவன் செய்யற அந்த தர்மத்தை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணல, பகவானை வந்து கண்டுக்கவே இல்லை. அதனால அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அந்த தர்மம் அவனை காப்பாத்தல கும்பகர்ணன். அதே விபீஷணன் வந்து என்ன பண்ற அப்படின்னா பாகவத தர்மத்துல இருக்க தான் அண்ணாக்கு, அதே அண்ணா தான் அதே அண்ணாக்கு இதமான வார்த்தைகளை சொல்ற. அவன் கேட்கலன்னதும் எது மார்க்கமோ எது தர்மமோ அதை தேர்ந்தெடுத்து வர அவர் வந்து என்ன ஆறார் அப்படின்னா விபீஷணன் ஆழ்வார் அப்படின்னு ஆயிடுறார். விபீஷணன் வந்து நம்ம கால வேளையில ஸ்மரிக்கிற ஒரு பாகவத உத்தமரா ஆயிடுறார். விபீஷணாதியும் புண்ணியானிமா பரம பாகவதான் ஸ்மராமி அப்படின்னு ஆயிடுறார்.